இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேல் வெர்ஷன் ரெப்ளிகாவை பார்த்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அதாவது 15 வருஷத்துக்கு பிஃபோர் ரீவைண்ட் பண்ண மாதிரி என்ன எப்படி எங்கள் அம்மாவை எப்படி எல்லாரும் டாக்டர் அம்மான்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி இவங்களை வந்து இப்போ டாக்டர் அம்மான்னு கூப்பிடுவாங்க. டாக்டரோட அம்மா அவங்க. இவர் வந்து டாக்டர் ஃபியூச்சர் பீடியாட்ரிஷியன். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சி ப்ளஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தார், நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சீட்டோட வந்திருக்காரு. சீக்கிரம் வந்து எந்த காலேஜ்னு சொல்லிடுவார். நான் விஷ் பண்ணுறேன் என்னோட அல்மா மேட்டர் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு. அண்ட் ஐ நோ எங்கே கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஏன்னா கவர்மெண்ட்டில் மெரிட்டில் சீட் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறது வந்து இவருக்கு தெரியலைனாலும் அங்கே இருக்கிற அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அதே கஷ்டம் தான் அவங்களும் பட்டிருப்பாங்க. கஷ்டம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு 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 பேக்ரவுண்ட் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் தன்னால் படித்து வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நான் இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்வேன்னா, அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பேமெண்ட்டில் சீட்டில் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி அதை விட இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் முளைக்கிற செடி மாதிரின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்பேரே பண்ண முடியாது. சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அது வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 1 டே உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஹார்டுன்னு சொல்கிறத விட அதில் அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய பீப்புளை பார்க்கலாம். அந்த புண்ணியம் எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு தான் சேரும். அவ்வளோ ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு கிரேட்ஃபுல் மொமெண்ட் என்னென்னா, இன்றைக்கி வந்து சொல்லும் போது சொல்கிறாரு சீட் கிடச்சிருச்சுன்னு. ஸோ ஆக்சி ப்ளஸோட லக்கி சாவும் நான் சொல்லுவேன். இங்கே வந்தாங்கன்னா நிறைய பேர் மெடிசன் எடுத்தும் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஃபங்க்ஷனல் மெடிசனும் எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக மெயின்லி சொல்கிறோம் அப்படின்னா, யார் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அந்த கிடைக்கிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதே சமயம் நம்ம எஃபோர்ட்டை பர்சிவியரன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து விடாமல் அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக டாக்டர். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவர் தான். அண்ட் டாக்டரோட அம்மா தான். ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அப்கமிங் MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்கமிங் MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லைக் எப்பவுமே வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் நம்ம பேஷன்ஸ் பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு எம்பத்தியோடு நம்ம பார்த்தோன்னா லைக் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர்றது வந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுத்தோன்னா அதுவே போதும். லைக் அது வந்து ஒரு கோலாக செட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நான் சொல்ல வேண்டியது இவர் சொல்லிட்டாரு, எம்பத்தி. தட்ஸ் வாட் மிஸ்ஸிங் இன் திஸ் ஜெனரேஷன். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த கருணை உள்ளத்தோட நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்ம வந்து பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறுவாங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டால் கம்பேஷன் இஸ் காட் நான் சொல்லுவேன் எப்பயுமே. உண்மைதானே டாக்டர்? ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு லைஃப் ஆஃப் டாக்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்க 1 டே போய் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு 1 டே உங்கள் டேவை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ நோ வாட் இஸ் எம்பத்தி அண்ட் ஹவு பிளெஸ்ட் யூ ஆர் இன் யுவர் லைஃப். அண்ட் நத்திங் டு சே அபவுட் இட். கிரேட்ஃபுல். இவர் இன்னும் பெரிய டாக்டராக வருவார். நான் ஏன் எல்லா டாக்டர்ஸும் அப்கமிங் டாக்டர்ஸ் அண்ட் அப்கமிங் IAS ஆஃபீஸர்ஸோடு எடுக்கிறாங்கன்னா இவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ எங்களுக்கு அடுத்து வந்து இவங்க தான் கொண்டு போக போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இவங்களுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்டாக ஒரு அவங்களோட ஹெல்த் ஜர்னியில் நான் ஒரு 15 to 10% இருந்தேன்னா ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்னு சொல்லுவேன். அது எல்லாத்தையும் மீறி உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ட்ரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்தவங்க யார் மேடம்? நீங்களா அவங்க சொல்லலாம். சிஸ்டர். ஆமாம், இவங்க ஃபேமிலியே இங்கே வருவாங்க. அவங்க சிஸ்டர், இப்போ மேடம், அதுக்கப்புறம் அவங்களோட எங்க சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் கிட்ட 5 அம்மா அப்பா. அந்த ட்ரீ, ஆக்சி ட்ரீ இஸ் க்ரோயிங். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்க தான் டாக்டர் ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சயின்டிஃபிக். இது யாருமே சொல்லலைங்க. பிகாஸ் லைக் நாங்கள் MBBSல ஃபுல்லாக படிக்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு சயின்ஸ் இருக்கும். லைக் எதுவுமே வந்து லைக் அப்ரப்டாக லைக் ஒரு குருட்டு மனப்பாடம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வந்து இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்க்கு பின்னாடியுமே ஒரு சயின்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நான் இங்கே கண்டினியூஸாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். டு பி ஹானஸ்ட், அந்த சயின்டிஃபிக்குங்கிற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத விட அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப டீப் ரூட்டட் மீனிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் புக்கில் படிக்கிறது ஒன்று, ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்றா தான் இருக்கும் MBBSல. பட் அதை மீறி நாங்கள் இங்கே இப்போ ஆக்சி ப்ளஸில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன படித்தோமோ அதை தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு மன திருப்தியும் எனக்கும் சரி, டாக்டர் சிபிக்கும் சரி, அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ தட்ஸ் த ரீசன் ஆக்சி இஸ் ஹியர் அண்ட் த ஃபேமிலி இஸ் க்ரோயிங் அண்ட் த ட்ரஸ்ட் இஸ் க்ரோயிங். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன் ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பீடியாட்ரிஷியன் டவுட்டாக இருந்தீங்கன்னா இவரை கனெக்ட் பண்ணலாம். டாக்டர் நேம் வந்து டாக்டர் உங்கள் பேர் சொல்லிடுங்க. ஐ எம் டாக்டர் நிதிஷ். டாக்டர் நிதிஷ், ஃபியூச்சர் பீடியாட்ரிஷியன். இன் ஃபியூச்சரில் வந்து இவர் வந்து எந்த ஊரில் இருக்காரு என்னங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து அதுக்குள்ளே அவருக்கு அப்டேட் வந்துடும். எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறாருன்னு அதை கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you, doctor.